தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் செம்மண் பரப்பு கொண்ட தேரி பகுதிகளை சுற்றுலா தலமாக திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு கோவளம் கடற்கரை பகுதியில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த கடல் சாகச விளையாட்டு மையம் அமையும் கடற்கரை பகுதியை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கடல் சாகச விளையாட்டு அமையும் மாதிரி வரைபடம் காட்டி அதிகாரிகள் அமைச்சரிடம் விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வின் பொழுது திமுக மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட கவுன்சிலர் செல்வகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி இந்த கோவளம் கடற்கரை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் வகையில் நீர் சாகச விளையாட்டு போட்டிகள் நடத்தும் மையம் அமைக்கப்பட உள்ளது என்று கூறியவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட அகழாய்வு மையங்களையும் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் செம்மண் பரப்பளவு கொண்ட தேரி பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடி நகரத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியிலே நீர் சறுக்கு விளையாட்டு சுற்றுலா தலத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களும் நானும் இந்த பகுதிக்கு ஆய்வுக்காக வருகை தந்திருக்கிறோம். எங்களோடு அதிகாரிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே இந்த சுற்றுலா தலத்தை நீர் சறுக்கு விளையாட்டு தலமாக, நீர் சறுக்கு விளையாட்டுகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பான சுற்றுலா தலமாக அமைப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை ஆய்வு செய்திருக்கிறோம். இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்போதுதான் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்திலே இதற்கான ஆய்வுகள் முடிவு பெற்று இது சம்பந்தமான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பி முன்மொழிவின் அடிப்படையிலே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அதற்கான முயற்சியையும் மேற்கொண்டிருக்கிறோம். நீர் சறுக்கு விளையாட்டுகள் அத்துணை விளையாட்டுகளையுமே இங்கே அமைப்பதற்கான அந்த திட்டம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஆய்வு தான் இப்போது நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். சார், பக்கத்துல இந்த தீவுகள் நிறைய இருக்கு, வனத்துறைக்கு சொந்தமா இருக்கு. அதை வந்து சுற்றுலாத்தலமாக்கணும் சொல்லி ஏற்கனவே பேசிட்டாங்க. அதை பத்தி ஏதாவது இருக்கா? தேரிக்காடு வரை இப்போது செல்ல இருக்கிறோம். தேரிக்காட்டிலே இருக்கிற அந்த சிகப்பு மணல் இருக்கிறது, அந்த பகுதியை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதையும் நேரிலே பார்வையிட்டு ஆய்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.